பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செல்ல குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எனக்கும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் நம்ம எந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார் தெரியுமா? அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம தோழர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அரபிக்கில் சஹாபா அப்படின்னு சொல்லுவோம். சஹாபா அப்படிங்கிறது பன்மை, ப்ளூரல். சஹாபி அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமை. ஓகேவா? சஹாபி அப்படின்னா என்ன அர்த்தம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ சஹாபா அப்படின்னு அர்த்தம் தோழர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே. இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இருந்தாங்க. அவங்க பேரெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? உமர் இப்னுல் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க பேரும் தெரிஞ்சுக்கலாம். ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரதியல்லாஹு அன்ஹு. இவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ரொம்ப ஸ்பெஷலானவங்க. ஓகேவா? பிலால் இப்னு ரபாஹ் ரதியல்லாஹு அன்ஹு. இவங்க தான் ஃபஸ்ட்டு முதல்ல அதான் சொன்னவங்க, பாங்கு சொன்னவங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு முவத்தின். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹாலித் இப்னுல் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு. இவங்க வந்து முஸ்லீம் படைகள் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய மிகப்பெரிய தலைவராக விளங்கினவங்க. அதுக்கப்புறம் உசாமா இப்னு ஸெய்த் ரதியல்லாஹு அன்ஹு. இவங்க வந்து 17 வயசுலேயே படை தளபதியாக விளங்கினவங்க. ஓகேவா? இளவயது படை தளபதி யார்? உசாமா இப்னு ஸெய்த் ரதியல்லாஹு அன்ஹு. அதுக்கப்புறம் முஸ்அப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு. இவங்க வந்து சின்ன வயசுலேயே டீச்சராக இருந்தவங்க. ஓகேவா? அதாவது இஸ்லாத்தை பற்றி இவங்க எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு. இவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கசன் பிரதர். அதாவது பெரியத்த சின்னத்த பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர் தான் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு. ஓகேவா? இவங்க எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்து மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க மக்காலையும் உதவி செஞ்சாங்க, மதீனாலையும் உதவி செஞ்சாங்க. என்னோட ஹீரோ யார் தெரியுமா? சஹாபா தான். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு பெண்கள் வந்து சஹாபியா பெண்மணிகளாக விளங்கினாங்க. அதாவது பெண்கள் கூட தோழியர்களாக இருந்திருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அவங்களுக்கு அரபிக்கில் சஹாபியாத் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? சஹாபியாத் அப்படின்னு சொல்லுவோம். அதில் சில சஹாபியாத் பேரை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஹவுலா பின்துல் அஸ்வர் ரதியல்லாஹு அன்ஹா, நுசைபா பின்த் கஅப் ரதியல்லாஹு அன்ஹா. இவங்களுக்கு இன்னொரு பேர் கூட இருந்துச்சு, உம்மு அம்மாரா ரதியல்லாஹு அன்ஹா, அஸ்மா பின்த் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா. இவங்கெல்லாம் சஹாபியாத்தாக இருந்தாங்க. எல்லா சஹாபாவும் சஹாபியாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப 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 நேசித்தாங்க. தெரியுமா? செல்ல குழந்தைகளா, நம்ம எல்லாருமே சஹாபா சஹாபியாத்தை அதிகமாக நேசிக்கணும். ஓகேவா? அப்போது எப்போல்லாம் சஹாபியோட பேரை சொல்கிறோமோ அப்போல்லாம் ஆண்களுக்கு ரதியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லணும். பெண்கள் பெயரை சொல்லும்போது, பெண்கள் சஹாபியாத்து பெயர்கள் சொல்லும்போது ரதியல்லாஹு அன்ஹா அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்வானாக அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்வானாக அப்படின்னு அர்த்தம். இதை தான் நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறோம். சரியா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சஹாபாவை ரொம்ப 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 நேசித்தான். ஓகேவா? ஏன் தெரியுமா? அவங்களாம் எக்ஸலண்ட் முஸ்லிம்ஸாக விளங்கினவங்க. முஸ்லிம்ஸ்லேயே எக்ஸலண்ட் ஆனவங்க. தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான்,
அதாவது அவங்கள வந்து ரொம்ப நேசித்தேன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க செஞ்ச எல்லா அமல்கள் எல்லாத்தையுமே அவங்க மேலே அல்லாஹ் ரொம்ப திருப்தி கொண்டுட்டான். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஜன்னாவை ப்ராமிஸ் பண்ணிட்டான், சத்தியம் கொடுத்துட்டான். அவங்களுக்கு ஜன்னா கண்டிப்பாக கிடைக்கும்னு அவங்களுக்கு உறுதியாக தெரியுமா? சுபஹானல்லாஹ். அவங்கள பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இந்த பெயர்கள் எல்லாத்தையும் நம்ம மறக்கவே கூடாது. ஓகேவா? ஜஸக்கும் அல்லாஹு ஹைரா. பாரக்கல்லாஹு ஃபிக்கும்.